கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைவருக்கும் பாத்தீங்கன்னா பசுமாட்டினுடைய கோமியம் நாங்க கொடுப்போம். அதை பக்தர்கள் குடிக்கணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு கோவில் நிர்வாகம் பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு புதிய விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிமுறை என்ன காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டது, இந்த விதிமுறை கொண்டு வரப்பட்ட அந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நாம இந்த வீடியோல முழுவதுமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிஜேபி கட்சி ஆளும் மாநிலமான உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா கங்கேத்ரி அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா கங்கை அம்மன் வழிபாட்டு இருக்கு. அது இல்லாம இந்தியாவில பல்வேறு விதமான ஆன்மீகம் தலங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு சிறந்த வழிபாடு கொண்ட ஒரு தலமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய விதமான ஒரு பக்தர்கள் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி இந்த கங்கேத்ரி அம்மன் கோவில். ஓகே, இந்த டெம்பிள்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கோவில் நிர்வாக அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா பசுமாட்டினுடைய கோமியத்தோட கலந்த பஞ்சகாவியத்தை நாங்க கொடுப்போம். இதை பாத்தீங்கன்னா பக்தர்கள் அனைவரும் குடிக்கணும் சொல்லியிருக்காங்க. இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நாம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பசுமாட்டினுடைய கோமியத்தோட கலந்த இந்த பஞ்சகாவியத்தை குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நாங்க சனாதனத்தை பின்பற்றதை கடைபிடிப்பதை உறுதி செய்யறதுக்காக நாங்க இந்த வழிமுறை கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சனாதனத்தை கடைபிடிக்காதவர்கள் பாத்தீங்கன்னா இதை குடிக்க மாட்டாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா இந்த சனாதனத்தை பின்பற்றாதவர்களையும் நாங்க கண்டுபிடிப்பதற்காக இந்த விதிமுறைகள் நாங்க புதுசா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கோவில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இந்த